நரக நெருப்பில் போடப்படக்கூடிய ஒரு மனிதன் தண்ணீர் தாகத்திற்குள் உள்ளாகுவான். அப்போ பொதுவாக நெருப்பு அதில் எரிகிறவர்கள் இப்போ உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், தண்ணீர் கேட்பார்கள், ஆனால் டாக்டர் சொல்லுவாங்க தண்ணி கொடுக்கக்கூடாது. அப்போ அது இன்னும் ஆபத்து அவர்களுக்கு. அப்போ நரகத்தில் போடப்பட்டால் தண்ணீர் கேட்பார்கள். தண்ணீர் கேட்டால் அவர்களுக்கு முருக காய்ச்சப்பட்ட மேக்சிமம் சூடாக்கப்பட்ட தண்ணீர் கொடுக்கப்படும். அந்த தண்ணீரை அவர்கள் முகத்திற்கு கிட்டே, இப்போ வாயால் தான் குடிக்க வேண்டும், வாய்க்கு கொண்டு செல்லும் போது யஷ்வில் வுஜூ, அவர்களுடைய முகத்தை மஷ்வி ஆக்கிவிடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ இந்த அரபு நாட்டிலே வாழக்கூடியவர்களுக்கு மஷ்வி என்கிற சொல் ஒரு பரிச்சயமான சொல். இப்போ தஜாஜ் மஷ்வி, தஜாஜ் மஷ்வினால் இந்த கிரில் சிக்கனுக்கு சொல்கிறது, அந்த நெருப்பில் சுற்றப்படக்கூடிய கோழி. அப்போ அந்த கோழி வெந்து சாப்பிடுவதற்கு அளவுக்கு சாஃப்டாக மாறுகிற போது தான் அது தஜாஜ் மஷ்வி. இப்போ அதுபோல் அவருடைய முகத்தை அது பொசுக்கிவிடும். தண்ணீர் குடிப்பதற்காக அந்த தண்ணீரை வாய்க்கு கொண்டு செல்லும் போது முகத்தை அது பொசுக்கிவிடும். தாகம் தாங்க முடியாமல் அந்த மனிதன் தண்ணீரை வாய்க்குள் ஊற்றி விடுவான். ஊற்றினால் அல்லாஹ் சொல்லுகிறான் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது வயிற்றுக்குள் போய் அந்த குடல்களை எல்லாம் துண்டு துண்டாக ஆக்கிவிடும். இது சாதாரணமாக நரகத்திலே கிடைக்கிற தண்ணீரினுடைய நிலை இது. நரகத்தில் இருக்கிற ஒரு உணவை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, ஜக்கூம். அந்த ஜக்கூம் என்கிற உணவு எப்படிப்பட்டது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லவ் அன்ன கத்ரத்தம் மின் ஜக்கூம் குத்திரத் ஃபித் துன்யா. ஜக்கூம் என்கிற மரத்திலிருந்து ஒரு சொட்டு, ஒரு டிராப் பூமிக்கு விடப்பட்டால் ல அஃப்ஸதத் மஆயிஷஹும் நஊது பில்லாஹ். பூமியிலே, பூமி என்று சொன்னால் ஒரு ஏரியா அல்ல, முழு பூமிக்கும் ஒரு டிராப் விடப்பட்டால் அதனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையும் கெட்டுவிடும். அதாவது முழு உலகமுமே பொய்சன் ஆகிவிடும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு உணவு தான் ஜக்கூம் என்பது. அதுதான் நரகவாசிகளுக்கு உணவாக கொடுக்கப்படும். இதை நான் டீட்டெயில்ஸாக சொல்லலை, சிம்பிளாக நான் சொல்கிறேன். என்னென்றால் நரகம் என்பது பயங்கரமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தந்தையின் சகோதரர் அபூ தாலிப், அவரை மிக நேசித்தார்கள். அந்த நேசத்திற்கு காரணம் என்னவென்றால், எல்லோரும் எதிர்க்கிற போது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணினார், கெஞ்சுவார். இஸ்லாத்திற்கு அவரை எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய முயற்சி செய்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அபூ தாலிப் இருக்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே போய் சொல்லுகிறார்கள், யா அம் குல் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமாவை நீங்கள் சொல்லுங்கள். இந்த வார்த்தைக்காக உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வேன், வாதாடுவேன், மன்றாடுவேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர் மௌத்தானது குஃப்ரில் தான். ஆனால் இஸ்லாத்தை எதிர்க்கவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுக்க பக்கபலமாக இருந்தார். அவர் குஃப்ரில் மௌத்தாகிவிட்டார். இருந்தாலும் கூட அவருடைய நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு அல்லாஹு தஆலா அவருக்கு மிக குறைந்த வேதனையை வழங்குவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக சொன்னார்கள், நரகத்தில் ஆக குறைந்த வேதனை என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு நெருப்பாலான செருப்பு அணிவிக்கப்படும். அந்த செருப்பை அவன் அணிந்தால் அவனுடைய தலையில் இருக்கிற மூளை கொதிக்கும் என்று சொன்னார்கள். நஊது பில்லாஹ். இதுதான் நரகத்தின் நிலை. அல்லாஹு தஆலா அவனை ஈமான் கொண்டு விட்டோம் என்கிற அந்த காரணத்தினால் நம்மீது இரக்கம் கொண்டு நம்மை அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, என்னை நம்பியவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த நரகத்திற்கு விறகாக நான் பயன்படுத்த போவது கற்களையும் மனிதர்களையும் தான்.
இப்போ நீங்களும் நரகத்தில் போய் விழ வேண்டிய ஒரு நிலை வரும். உங்களுடைய கண் முன்னால் உங்களுடைய பிள்ளைகள் நரகத்திலே போய் விழ வேண்டிய நிலை வரும். அப்போ இந்த இரக்கம், இந்த கருணை, நரகத்தில் உங்களை போடுவேன், உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய மனைவி மக்களை உங்களுடைய கண் முன்னால் போடுவேன், இந்த நிலை வந்துவிடக்கூடாது மறுமையிலே. அதை உங்களால் தாங்க முடியாது. எனவே இந்த உலகத்தில் தரப்பட்டிருக்கிற இந்த அவகாசத்தை பயன்படுத்தி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அழைப்பு விடுக்கிறார். இப்போ இந்த அழைப்பு குர்ஆனிலே இருக்கிறது, ஒரு இடத்தில் அல்ல. 66வது அத்தியாயத்தின் 6வது வசனம் என்று நம்ம சொன்னோம். ஒரு இடத்துல மட்டும்தான் இப்படி அழைப்பு விடுக்கப்படுகிறதா என்றால் இல்லை. குர்ஆனை நம்ம முழுக்க ஓதிக்கொண்டு போகும்போதெல்லாம் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நரகத்தை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் இந்த நரகத்தை எச்சரிக்கை செய்யும்போது இமோஷன் ஆகுவார்கள் சகோதரர்களே. இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சுக்கள் முத்துக்கள் போன்றவை, ஜவாமிஉல் கலிம் கொடுக்கப்பட்டவர்கள், சொற்சுருக்கம், பொருட்செறிவு. ஒரு வார்த்தையாக இருக்கும், நிறைய ஆழமான அர்த்தம் இருக்கும், மெதுவாக தான் பேசுவாங்க. ஆனால் நரகத்தை பற்றி பேசும்போது சத்தத்தை உயர்த்தி உணர்ச்சி வசப்படுவார்கள். நுஅ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் சொல்கிறார், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் நிற்கிறார்கள். நான் மிம்பருக்கு கீழே உட்கார்ந்திருக்கிறேன். அல்லாஹுடைய தூதர் நரகத்தை பற்றி பேச ஆரம்பித்தவர்கள் உணர்ச்சி வசப்பட்டார்கள். காலை உயர்த்தி உயர்த்தி அவர்கள் சத்தமிட்டு பேசுகிற, என்ன பேசினாங்க என்றால், இப்போ நம்ம சொன்ன மாதிரி நரகத்தில் அப்படி உணவு இப்படி எல்லாம் சொல்லலை. அந்தர்துக்கு முன்னார், அந்தர்துக்கு முன்னார், அந்தர்துக்கு முன்னார் என்று திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் நரகத்தை எச்சரிக்கை செய்கிறேன், நரகத்தை எச்சரிக்கை செய்கிறேன், நரகத்தை எச்சரிக்கை செய்கிறேன். இந்த காட்சியை நுஅ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விவரிக்கிறார். எப்படி விவரிக்கிறார் என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தம் போடுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒருவர் பள்ளிக்கு வெளியே சந்தையில் நின்றாலும் கேட்கிற அளவுக்கு சத்தத்தை உயர்த்தினார்கள். கால்களை உயர்த்தி உயர்த்தி அவர்கள் அந்த சத்தத்தை போட்டபோது அவர்களுடைய தோளில் கிடந்த துண்டு கீழே விழுந்தது. இந்த சத்தத்தை கேட்ட சஹாபாக்கள் தங்களுடைய கைகளுக்குள் முகங்களை மறைத்து கொண்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள். பள்ளிக்குள் எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று நுஅ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். நரகம் அவ்வளவு பயங்கரமானது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நரகத்திற்கு நாம் போய்விடக்கூடாது என்பது அல்லாஹுடைய விருப்பமாகும். அதனால தான் திரும்ப திரும்ப அல்லாஹு தஆலாவும் சொல்கிறான், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நரகத்தை நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். என்ன பிரச்சனை என்று கேட்டால், இது ஒரு சைட். இன்னும் ஒரு பக்கம் ஷைத்தான் இருந்து கொண்டு நம்மை நரகத்திற்கு அழைத்து கொண்டிருக்கிறான். இப்போ அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், நீங்க நரகம் போய்விடாதீர்கள் என்று சொல்கிறான். ஷைத்தானுடைய நிலைப்பாட்டை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், அவனுக்கு என்ன தேவைன்றால் அவன் ஒரு டீமை உருவாக்க வேண்டும், அவர்களை நரகத்திற்கு அனுப்ப வேண்டும். அதற்கான முயற்சி அவன் இரவு பகலாக அவன் செய்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு விஷனில் தெளிவோடு இருந்து கொண்டு இரவு பகலாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டீம் என்றால் இப்லீஸும் அவனுடைய பட்டாளமும் தான். அல்லாஹு தஆலா நம்மோடு ஒரு மலக்கையும் ஒரு ஷைத்தானையும் படைத்திருக்கிறான். இந்த ஷைத்தான் நமக்கு ஊசலாட்டங்களை உண்டு பண்ணி கொண்டே இருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜித் நபவியிலே இத்திகாஃப் இருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி அவர்களுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். அப்போ மனைவி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வராங்க. மஸ்ஜிதுக்கு வெளியே வந்து பேசிக்கொண்டிருக்கும் போது மாலையாகிறது, இருட்டாகிறது. அந்த வழியே 2 நபித்தோழர்கள் சென்றார்கள், அன்சாரி தோழர்கள். போனவங்க இவங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியோடு பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து விட்டு கொஞ்சம் வேகமாக நடந்தார்கள்.
ஒரு மரியாதை நிமித்தம் வேகமாக நடக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரையும் கூப்பிட்டு சொன்னார்கள், அலா ரிஸ்லிகுமா இன்னஹா சஃபியா பின்த் ஹுயை. தோழர்களே, 2 பேரும் நிதானமாக போங்க, நான் பேசி கொண்டிருப்பது என்னுடைய மனைவி சஃபியா என்று சொன்னார்கள். 2 பேரும் அப்படி நின்று சொன்னார்கள், சுப்ஹான் அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே ஏன் இப்படி சொல்றீங்க, உங்களை போய் நாங்கள் சந்தேகப்படுவோமா என்று கேட்டார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேரையும் பார்த்து சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி ஃபி இப்னி ஆதம் மஜ்ரத்தம். ஷைத்தான் மனிதனுடைய நாடி நாளங்களில் எல்லாம் ஓடுகிறான். வ இன்னி ஹஷீது அன் யூகிஅ ஃபீ குலூபிகுமா ஷைஆ. உங்களுடைய உள்ளத்தில் ஏதாவது ஒன்றை போட்டு விடுவானோ என்று நான் பயந்தேன், அதனால தான் அப்படி சொன்னேன். அவனுடைய டார்கெட் என்னென்றால் குழப்பி நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தில் இருந்து நம்மை திசை திருப்பி நம்மை வழிகெடுத்து நரகத்திற்கு கொண்டு போக வேண்டும். இதுதான் அவனுடைய டார்கெட். அவன் சும்மா வரவும் இல்லை, ஒரு வைராக்கியத்தோடு வந்தவன். மலக்குகளோடு உட்கார்ந்திருந்தான். பெரிய கௌரவம் அவனுக்கு இருந்தது, அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த ஸ்தானம் இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு சுஜூது மரியாதை நிமித்தம் சுஜூது செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொன்னபோது அவன் லொஜிக்கை பயன்படுத்தி கட்டுப்பட மறுக்கிறான். அல்லாஹுடைய கட்டளைக்கு அவன் மாறு செய்தான் என்கிற காரணத்தினால் அல்லாஹு தஆலா அவனுடைய கருணையிலிருந்து அவனை தூக்கி எறிகிறான். ரஜீம், என்னுடைய அன்பிலிருந்து இரக்கத்திலிருந்து உன்னை தூக்கி எறிகிறேன், நீ நரகத்திற்குரியவன் என்று அல்லாஹ் சாபமிட்ட போது அந்த ஷைத்தான் வேதனைப்பட்டான், கோபம் வந்தது. அந்த கோபத்தின் வெளிப்பாட்டினால் அல்லாஹ்விடத்திலே சொன்னான், ஃபபிஇஸ்ஸதிக லஉகுவியன்னஹும் அஜ்மஈன். உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், இவர்கள் எல்லோரையும், ஆதத்தையும் ஆதத்துடைய சந்ததியையும் நான் வழிகெடுப்பேன். லஅகுஉதன்ன லஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம். உன்னுடைய நேரான வழியில் இவர்கள் பயணிக்காமல் நான் போய் முன்னால் உட்காருவேன், அவர்களுக்கு பின்னால் உட்காருவேன், வலப்பக்கம் உட்காருவேன், இடப்பக்கம் உட்காருவேன், நேர்வழியில் இவன் பயணிக்காமல் தடுத்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ்விடத்திலே சபதமிட்டு விட்டு வருகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்திலே ஒரு வரணம் கேட்டான். என்ன கேட்டான் என்றால், அன்திர்னி இலா யௌமி யுபஅஸூன். யா அல்லாஹ், என்னை இடையில மௌத்தாக்கிறாங்க, மறுமை நாள் வரைக்கும் நான் வாழ வேண்டும், வாழ்ந்து இவனோடு நான் இவனை வழிகெடுத்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வும் சோதிப்பதற்காக ஃபஇன்னக மினல் முன்வரீன், உன்னை நான் மறுமை நாள் வரைக்கும் வைப்பேன் என்று சொல்லிவிட்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.